பஞ்சாமிர்தம் குறித்த அவதூறு தொடர்பாக ஹைகோர்ட் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட பாஜக நிர்வாகி செல்வகுமாருக்கு ஹைகோர்ட் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக நிர்வாகி செல்வகுமார் தனது செல்போனை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் வெளியிட்ட கருத்தை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா. விவரங்கள். நிச்சயமாக பழனி பஞ்சாமிர்தம் தயாரிப்பில் கலப்பிடங்கள் செய்யப்படுவதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பிரமுகர் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்தினை பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு என்பது சர்ச்சையை கிளப்பியது. இதனைத் தொடர்ந்து அதற்கு கோவில் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்து அது சம்பந்தமாக பழனி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் செல்வகுமார் மீது காவல் நிலையத்தில் புகாரின் அடிப்படையில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் கோரிதான் பாஜக நிர்வாகி செல்வகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தான் எந்த உள்நோக்கத்துடன் எந்த தவறான கருத்துக்களை பரப்பவில்லை, நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவதாகவும் தெரிவித்து தனக்கு அந்த வழக்கில் தன்னை காவல்துறையினர் கைது செய்யாமல் இருப்பதற்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றுதான் கோரியிருந்தார். இந்த வழக்கு தான் தற்போது நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி பாஜக நிர்வாகி தனது சமூக பொறுப்பை உணராமல் இதுபோன்ற ஒரு எக்ஸ் வலைதளத்தில் பழனி பஞ்சாமிர்தம் குறித்து ஒரு அவதூறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பதிவாகவும் அரசுக்கு அவதூறு ஏற்படுத்தக்கூடிய பதிவாகவும் உள்ளதால் இது இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. இது மட்டுமல்லாமல் இவர் ஏற்கனவே 2 முறை, அதாவது மொத்தம் 3 முறை இது போன்று ஒரு தவறான கருத்துக்களை பதிவு செய்துள்ளார் என இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். அப்பொழுது நீதிபதி குறுக்கிட்டு இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர் ஒரு அரசியல்வாதியாக உள்ளார். தனது சமூக பொறுப்பை உணராமல் உண்மை தன்மையை அறியாமல் சமூக வலைதளங்களில் இது போன்று பதிவு செய்துள்ளார். இது தவறான ஒரு விஷயமாகும். எனவே இவர் இந்த மொபைல் போனை, அதாவது சம்பந்தப்பட்ட மொபைல் போனை உடனடியாக காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த மொபைல் போனில் இருந்து தனது சமூக வலைதளத்தில் இந்த குறிப்பிட்ட கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் இதுபோன்று தொடர்ந்து இதுபோன்ற அவதூறான கருத்துக்களை பதிவிட்டால் இவர் சமூக வலைதளங்களிலிருந்து வெளியேற உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என எச்சரித்த நீதிபதிகள் இவருக்கு மேலும் பல்வேறு கடும் நிபந்தனைகளை விதித்து தற்போது முன்ஜாமீன் வழங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.